நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தக்கூடிய நம்ம ரன் மெரினா கடற்கரையில் மிக பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மிக ஆர்வமாக குழந்தைகளோடு பங்கேற்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த போட்டியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இவ்வளவு ஆர்வமாக குழந்தைகளோடு பெற்றோர்களும் இணைந்து கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட கலந்து கொண்ட இந்த நம்ம ரன் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கு? எப்படி இருந்துச்சு? So happy. First of all, I would like to thank News 18. ஏன்னா இது ஒரு ஈவெண்ட், சும்மா ஒரு நாள் ஈவெண்ட் அப்படி இல்லாமல் இது ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ். பிகாஸ் இப்போ நியூஸ் 18க்கான வியூவர்ஸ் பல நியூஸ் பார்க்குறாங்க, பல விதமான ஈவெண்ட்ஸ் பார்க்குறாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த நியூஸ் 18 ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அது என்னப்பா நம்ம ரன் அப்படின்னா அந்த நம்ம ரன் என்னப்பா நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபன். இது அனதர் திங், ஒரு அவேர்னஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் எல்லாமே உட்காந்துட்டு வேலை பார்க்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தட் ஒபிசிட்டிங்கிறது ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 50 வயசு 60 வயசுக்காரங்களுக்கு தான்ப்பா வெயிட் போட்டிருக்காங்க. பட் இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒபிசிட்டி வந்துச்சு. பிகாஸ் அவங்க யாரும் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் தங்களை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது. இன்னைக்கு இருந்த கேட்ஜெட்ஸ், இஃப் யூ சி லைக் பிஃபோர் கொரோனா அண்ட் ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கிற அந்த எஃபெக்டே பார்த்தீங்கன்னா அந்த 2 வருஷம் நம்ம உட்கார வச்சே எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. ஸோ அதுலேயே திருப்பி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா கிராம பகுதியில் வாக்கியா வரப்பு மேட்டில் விவசாயம் நடந்து போயிடுவாங்க, அவங்க உடம்ப கரெக்டாக வச்சுக்குவாங்க. பட் சிட்டியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போயிடுச்சு. அது ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி ஒரு சேனல் முன்னெடுக்கிறது ஒரு பெரிய விஷயமாக தெரியுது. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஒபிசிட்டி மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு லேசினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டோம். பிகாஸ் ஆஃப் தட் ப்ரொகாஸ்டினேட்டுனால நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படி தள்ளி போடுற பார்த்தீங்கன்னா அந்த மனப்பான்மை தான் நிறையா வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் ஈடுபடுத்தும் போது இட்ஸ் நாட் ஒன்லி பிசிக்கு மட்டும் நம்ம வெளி தோட்டத்துக்கு மட்டும் அல்ல. பிகாஸ் ஆஃப் தட் உங்களுக்கான ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஆக்சிஜன் உங்களுக்கு பிரெயினுக்கு போகுது. பிரெயினுக்கு அந்த ஆக்சிஜன் போகும்போது தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸே வருது. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இருக்குது. இல்லை சும்மா வெறும்னா ஓடியாந்தவங்க மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறமேட்டு நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கக்கூடியது. ஸோ இது எல்லா லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு தேவைப்படுறதாக இருக்கும். தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நிச்சயமா சார். பள்ளி குழந்தைகளோட அதிகமாக பழகக்கூடியவர்கள் நீங்க. உடல் எடையை பத்தி நீங்க ஸ்டேஜ்லயே சொல்லியிருந்தீங்க, பள்ளி குழந்தைகளுக்கு அதிகமாக இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான மாரத்தான் போட்டிகள் உடல் எடையை குறைப்பதற்கு எந்த அளவுக்கு உதவும்? உடல் எடையில நம்ம எவ்வளவு கான்சியஸா இருக்கணும்? டே டு லைஃப்ல அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்? சரி, நான் இப்போ வெறும்னா நாங்களும் ஸ்கூல் டேஸ் ஜிம்முக்கு போவோம். ஜிம்முக்கு போதுன்னா பைசப்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டி போட்டுக்குவோம், ஜாஸ்தி இருக்கு எந்த ஜாஸ்தி, இவ்வளோதான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கோர் எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தட்ஸ் வை இப்போ நான் பிஹெச்டி பண்ணது கூட பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து. ஏன் நான் பிஹெச்டி பண்ணேன் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதான் சொன்னேன், பிசிக்கல் எஜுகேஷனுங்கிறது இந்த கேம் இப்படி ஆடு, அதுக்கு ரூல்ஸ் இப்படி இருக்குங்கிறதோட முடிஞ்சிடும். ஆனால் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீ கிரவுண்டில் இறங்கி நீ விளையாடும் பொழுது தான் உனக்கு எல்லா விதமான ரியாக்ஷன்ஸ், நாட் சைக்காலஜிக்கலும் சரி பிசிக்காகவும் சரி அது தேவைப்படுகிறது. அதனால தான் நம்ம ஆனபோது டெப்டி சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி சொல்கிற மாதிரி பிடி பீரியட்ல தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க, பிள்ளைங்களை விளையாட விடுங்க அப்படிங்கிறது அது சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் அந்த குழந்தைங்க நாள் முழுவதும் படிக்கும்போது அந்த ஒன் டே அந்த ஒரு பீரியட் மட்டும் அவன் ரெஃப்ரெஷ் ஆகிறான், ஓடுறான் ஒடியாடுறான். நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் பிரெயினுக்கு ஃப்ரெஷ் ஆகிறான், அடுத்த கிளாஸ்ல போய் அவன் உட்காரான் இல்லையா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக. ஸோ எந்த அளவுக்கு அகாடமிக் இதில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஸ்போர்ட்ஸுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கு காரணம் அதான். வெறும் மெடல் மட்டும் அடித்தோம், பெருமை மட்டும் சேர்த்தோன்னு இல்லாமல் நமக்கான பிசிக்கலி அண்ட் மென்டலி அது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குதுங்கிறதுக்காகத்தான் அதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். நிச்சயமாக சார். பள்ளி குழந்தைகள் படிப்பையும் தாண்டி விளையாட்டு ரொம்ப முக்கியம். விளையாடினால் உடற்பயிற்சி செய்தால் மட்டுமே படிப்புல நிறைய கான்சென்ட்ரேட் செய்ய முடியும், படிப்புலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு காலை வேளையில நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தக்கூடிய நம்ம ரன் நிகழ்ச்சியில பங்கேற்று ஆயிரக்கணக்கான ஓட்டப்பந்தய வீரர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் அப்படிதான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.